முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் 6000 கோடி ரூபாய் சொன்னாங்க. பணம் இல்ல, ஒயிட் பேப்பர் இல்ல. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்ல, ஸ்பெயின் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம், பெரிய ஒரு புரோகிராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா. குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப்புக்கு போறாங்க, சான் பிரான்சிஸ்கோ, பே ஏரியாக்கெல்லாம். அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதனால் அதையெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்த பிறகு பேசுகின்றோம். வெளியே வருது. பாரதிய ஜனதா கட்சி 2 புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம். அதையும் 2 தகவல்களாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதன் பிறகு இன்று இரவு என்னுடைய ஃபெலோஷிப் மேல் படிப்புக்காக 3 மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். கட்சியினுடைய அனுமதி பெற்று, தலைவர்களுடைய அனுமதியை பெற்று, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. முக்கியமான கட்சி காலகட்டம் 2 மாதங்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும். அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள், அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது நானும் ஒரு 3 மாத காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது. தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ, 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும், முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளை தலைவர்கள், எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை 3 மாத காலம் அனுப்பி இருக்கின்றார்கள். போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. அதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எங்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதயம் இங்கே தான் இருக்கும், கண் இங்கே தான் இருக்கும், தொலைபேசி இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன். அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய கேள்விகள் இருக்கும். கேளுங்கன்னா ஒன்னரா பதில் சொல்றோம். ஏன்னா நிறைய இருக்கிறனால இப்படி வர்றோங்க ஐயா, கேளுங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் 6000 கோடி ரூபாய் சொன்னாங்க. பணம் இல்ல, ஒயிட் பேப்பர் இல்ல. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்ல, ஸ்பெயின் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. ஆனால் இந்த முறை அவர் போறாங்க அமெரிக்காக்கெல்லாம், பெரிய ஒரு புரோகிராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா. குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப்புக்கு போறாங்க, சான் பிரான்சிஸ்கோ, பே ஏரியாக்கெல்லாம். அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பிடிச்சாவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதனால் அதையெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்த பிறகு பேசுகின்றோம். இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்திருக்காங்க. எது கொடுத்திருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE மூலமா கொடுத்திருக்காங்க.
சமகிரக சிக்ஷா கொடுத்துருக்குறாங்க, அதுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 5000 கோடி ரூபாய்க்கு மேல, 5100 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த ஹெட்ல மட்டும். இன்னைக்கு மாநில அரசு PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார். இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. PM ஸ்ரீ தமிழகத்துக்கு வரும். PM ஸ்ரீ நம்ம என்ன சொல்லணும்னா 16000 பள்ளிக்கூடங்கள் PM ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கும். இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அட்வான்ஸ்டா இருக்கும், புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும். அந்த பள்ளிக்கூடங்கள் 16000 பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் PM ஸ்ரீ. அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆனா கையெழுத்து போடல. வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடல? பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு. ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.